காணாமல் போனோர்கள் தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் ரணில் வெளியிட்ட அறிவிப்பு. அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெறாவிட்டால் கடும் எச்சரிக்கை விடுத்த சுமணரத்ன தேரர். மஹிந்தவிற்கு தொடரும் கொலை அச்சுறுத்தல் அம்பலப்படுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர். தமிழர்களை அணிதிரட்டுவதில் வெல்லப் போகின்றார் பொது வேட்பாளர். யாழ் பல்கலை மாணவர் ஒன்றியம் அறிவிப்பு. தேசிய காணி ஆணைக்குழு மற்றும் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு ஆகியவை தமது அரசாங்கத்தின் கீழ் ஸ்தாபிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று தெரிவித்துள்ளார். காணாமலாக்கப்பட்டவர்களின் பிரச்சினைக்கு அடுத்த 5 வருடங்களுக்குள் தேர்வு காண்பதற்கு நீதியரசர் நவாஸ் ஆணைக்குழுவின் ஊடாக செயற்படுவார் என யாழ்ப்பாணம் நாவாந்துறையில் இன்று இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். வடக்கின் பிரச்சினைகளை அரசியல் பிரச்சினைகளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்த முடியாது என அபிவிருத்தியும் தேவை எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஏனைய மாகாணங்கள் அபிவிருத்தியில் முன்னோக்கி செல்லும் போது வடக்கு பின்தங்கிவிடும் எனவும் வடக்கின் அரசியல் பிரச்சினைகளை மட்டுமன்றி அபிவிருத்தி பிரச்சினைகளையும் தீர்த்து வைப்போம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வடக்கு மக்களை தான் அச்சுறுத்தியதாக குறிப்பிட்ட அனுரகுமார திசாநாயகவை சுமந்திரன் பாதுகாத்ததாக ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். அனுர சஜித் சர்வதேச நாணய நிதிய ஒப்பந்தத்தை மாற்றியமைக்க முயல்கின்றனர். அவ்வாறு செய்தால் நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பு கிடைக்காது. வாழ்க்கை செலவை குறைப்பதே எமது முதலாவது குறிக்கோள். அஸ்வசும நிகழ்ச்சி திட்டம் உரமானியம் வழங்கப்பட்டுள்ளது. தனியார் துறையினருக்கு சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கு அடுத்த வருடம் முதல் சம்பளத்தை அதிகரிக்க முடியும். வரியையும் குறைக்க வழி செய்ய முடியும். அனுர சஜித் ஆகிய 2 வேட்பாளர்களும் வரியை குறைக்க வேண்டும் என்று கூறுகின்றனர். அவ்வாறு செய்தால் மேலும் பல பாதிப்பை சந்திக்க நேரிடும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு இன்னமும் கொலை அச்சுறுத்தல் இருப்பதாக பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. 2009 யுத்தத்தை வெற்றி கொண்டதன் காரணமாக இவ்வாறு அச்சுறுத்தல் இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த விடயத்தினை பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சார பேரணி ஒன்றில் உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்ட அவர் இறுதிப் போரை இராணுவ ரீதியாக தோற்கடிக்கப்பட்ட போதிலும் அவருக்கான அச்சுறுத்தல் முற்றாக முடிவடையவில்லை என்றும் கூறியுள்ளார். இந்த நிலையில் ராஜபக்ஷவின் பாதுகாப்பை திரும்பப் பெறுவது அல்லது தேர்தலுக்கு பின்னர் அவரை அவரது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற்றுவது போன்ற நடவடிக்கைகள் அவரை படுகொலை அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார். அத்துடன் 2022 அறகலைய என்ற காலிமுகத்திடல் போராட்டத்தின் போது பிரதமர் அலுவலகம் மீதான தாக்குதலின் போது ராஜபக்ஷவை கொள்ளும் திட்டம் இருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை திருகோணமலை கடற்படை தளத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதன் காரணமாகவே ராஜபக்ஷ உயிர் தப்பியதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்று ஜனாதிபதியாக வராவிட்டால் முழு நாட்டுக்கும் மக்களுக்கும் ஆபத்து என அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கு தான் ஆதரவு வழங்கியதற்கான காரணங்களை விளக்கும் போதே அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் எனவும் அவ்வாறு தெரிவு செய்யப்படாவிடின் நாட்டுக்கும் மக்களுக்கும் ஆபத்து ஏற்படும் எனவும் அவர் மீது நம்பிக்கை உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் கொள்கைக்கு தான் எதிரானவர் அல்ல என்றும் அதே கருத்தையே கொண்டிருந்ததாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எந்த நன்மையையும் எதிர்பார்த்து ஆதரவளிக்கப் போவதில்லை என்றும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர் ஆரம்பித்த வேலை திட்டம் தொடரும் என நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனுரகுமார திசாநாயக்க முழு நாட்டிலும் வன்முறையை ஏற்படுத்தியுள்ளதுடன் அவரால் தற்பொழுது ஒரு பல்கலைக்கழகம் மூடப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டியுள்ளார். 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஐக்கிய மக்கள் கூட்டணி ஏற்பாடு செய்த 51வது மக்கள் வெற்றி பேரணி நேற்றைய தினம் கபராதுவ நகரில் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் சஜித் பிரேமதாச இந்த நாட்களில் வன்முறையை ஏற்படுத்த முயற்சிகள் இடம்பெறுவதாக அனுரகுமார திசாநாயக்கவும் மேலும் சிலரும்
கூறிக்கொண்டு தெரிகின்றனர். ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் வன்முறையை தூண்டியதில்லை என்று மக்கள் விடுதலை முன்னணியின் வன்முறைகள் மற்றும் மிலேச்சத்தனமான செயற்பாடுகள் காரணமாக ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகம் மூடப்பட்டிருக்கின்றது. மக்கள் விடுதலை முன்னணிக்கு எதிரான பல வெகுசன அமைப்புகளின் கூட்டத்திற்கு இடைநடுவில் புகுந்த மக்கள் விடுதலை முன்னணியினர் தடிகள் பொல்லுகளால் தாக்கியிருக்கின்றார்கள். புல்லடிக்கு பகரமாக குண்டுகளையும் துப்பாக்கி ரவைகளையும் பயன்படுத்தி துப்பாக்கி முனையில் வன்முறையை ஏற்படுத்தி பேப்பர் துண்டு ஒன்றினூடாக அச்சுறுத்தல் விடுக்கின்ற யுகத்திற்கு அனுரகுமார் நாட்டை கொண்டு செல்ல முயற்சிக்கின்றார். மேலும் அனுரவும் சேர்ந்து மேற்கொள்கின்ற பொறைக்குள் நாட்டு மக்கள் சிக்கிக் கொள்ள மாட்டார்கள். தற்போதைய ஜனாதிபதி தேர்தல் போட்டி களத்தில் இருக்கின்றது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தவிர்த்து வேறு எவருக்கும் வாக்களிக்கும் தீர்மானத்தை மேற்கொண்டால் அது அனுரகுமாரவுக்கு சாதகமாக அமையும் என வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார். பேருவளையில் இடம்பெற்ற ரணிலால் முடியும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இதனை கூறியுள்ளார். நாடு இன்று நல்ல நிலைமையில் இருக்கின்றது. இந்த பயணத்தை மாற்ற வேண்டுமா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும். கிரீஸிலும் இதே போன்று பொது உடைமை மாற்றம் வேண்டும் என்று சிலர் வந்தனர். அங்கிருந்து சர்வதேச நாணய நிதியத்தை திருப்பி அனுப்பிவிட்டனர். அதன் பின்னர் அந்த நாட்டு மக்கள் கடுமையான நெருக்கடிகளை எதிர்கொண்டனர். அவ்வாறான நிலைமைக்கு நாமும் செல்ல வேண்டுமா? இலங்கையில் இன்று வடக்கு கிழக்கு தமிழ் மக்களும் மலையக தமிழ் மக்களும் கொழும்பு மக்களும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடனேயே உள்ளனர். எனவே ஜனாதிபதி ரணில் வெற்றி தற்போது உறுதியாகியுள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களை தேசமாய் அணிதிரட்டுவதற்கும் பன்னாட்டு சமூகங்களிற்கு விடுதலை காண எங்களின் கூட்டு வேட்கையினையும் வெளிப்படுத்துவதற்கும் தமிழ் பொது வேட்பாளரை பலப்படுத்த வேண்டும் என யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. ஏமாற்றும் கபட அரசியலிற்கு பலியாகாமல் தமிழ் மக்களின் வாக்குகள் சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் முகவர்களுக்கோ வெளித்தரப்புகளுக்கோ சென்று சேர்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் தமிழ் மக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாணவர் ஒன்றியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: நூற்றாண்டுகள் கடந்த கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு பொறிமுறைக்குள் சிக்குண்டு இன விடுதலை வேண்டி நிற்கும் ஈழத்தமிழ் மக்கள் எங்களின் அரசியல் விடுதலை பயணத்தில் தவிர்க்க முடியாத ஒரு தேர்தலாக எதிர்வரும் செப்டம்பர் 21 நடைபெறவுள்ள ஸ்ரீலங்காவின் அரசு தலைவரை தேர்வு செய்யும் தேர்தல் மாறியுள்ளது என்று மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் இடைக்கால அமைச்சரவையில் வடக்கு கிழக்கு மலையகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடம்பெற்றிருப்பார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விடயத்தினை கட்சியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றதன் பின்னர் இலங்கையின் பரந்துபட்ட அரசியல் அடையாளத்தை பிரதிபலிக்கும் விதத்தில் இடைக்கால அமைச்சரவையை ஏற்படுத்தும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மலையக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உதவியுடன் இடைக்கால அமைச்சரவை ஏற்படுத்துவதற்கு தனது கட்சி முயலும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் நாங்கள் இலங்கை அரசாங்கத்தை ஏற்படுத்த விரும்புகின்றோம். சிங்கள அரசாங்கத்தை இல்லை எனவும் அரசாங்கம் சாராத நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடம்பெற்றிருக்கும் முதலாவது அமைச்சரவையாக இது காணப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். 222 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் வடக்கு கிழக்கு மலையகத்தை சேர்ந்த சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். அவர்கள் இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பதற்காக தெரிவு செய்யப்படுவார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.